ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம். காலையில் நான் சங்கு பூட்டி குடித்தேன். குழந்தைங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்துட்டு பால் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, பால் தோசை சுட்டுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் பால் தோசை சுட்டு கொடுத்தேன். அப்புறம் எனக்கு ராகி கூழ். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ராகி கூழ் நல்லா தண்ணியாட்டம் மோர் நல்லா கலக்கி ஊற்றி ராகி கூழ் செஞ்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. மதியானத்துக்கு வந்துட்டு அவங்க அப்பா மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதில் வந்துட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல், கொள்ளு ரசம். எனக்கு வந்துட்டு கொள்ளு ரசம் வச்சுட்டு குழம்புல போட்ட மீனை வந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். வேக வச்ச மீனை நான் வந்துட்டு எண்ணெயில் பொரித்த மீன் நான் சாப்பிடலை. இன்றைக்கி நான் ஒரு புக் படித்தேன். அதில் படித்ததில் பிடிச்சது என்னன்னு சொல்லட்டுங்களா? நீங்களாகவே இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அவர்களாகவே இருக்க விடுதலும் தான். இதில் எனக்கு புரிஞ்சது, நம்ம எப்படி இருக்கணுன்றதை நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க எப்படி இருக்கணுன்றதை அவங்களும் யோசிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.